ஒரு இன்டர்வியூ கொடுத்தான் தெலுங்கு பேப்பர்ஸ். அதில் கூட நான் அவரை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கேன். என் அப்பா அம்மா பற்றி கூட நான் அவ்வளோவா பேசலை. என்ன அவாய்ட் அவர் வீட்டில் மீட்டிங் நடக்கும்போது என்னை கூப்பிடணும். ஆஸ் அ வைஸ் பிரசிடென்ட் சின்சியராக இருக்கணும். ஒரு தப்பும் பண்ணாத என்ன அவாய்ட் பண்ணுறது எதுக்கு? நம்மளை அவாய்ட் பண்ணுறது என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு நானும் தானே ஒர்க் பண்ணுறேன் வெயிலில். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 10-15 days ஒர்க் பண்ணேன் சார். ஆனால் அந்த விஷயமே வெளில வரல. வணக்கம். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லப்போனால் நான் பாஸ்ட் 38 years டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். அப்புறம் ராதா ரவி சாரோட அவரோட அணியில் அவங்க அந்த நிர்வாகத்தில் நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி, துணைத் தலைவர், இது மாதிரி நிறைய போஸ்ட்டுகள் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. அவர் ஆக்சுவலி என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஹி இஸ் வெரி நைஸ் ஜென்டில்மேன். எனக்கு இப்படி இருக்கணும், மெம்பர்ஸ்க்கு இப்படி நல்லது செய்யணுன்ற அந்த இது எப்பவுமே சொல்ல. அதனால தான் அவர் ஆர்ஆர் சார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல இருந்து. அதே மாதிரி அவரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். பட் ஆல் ஆஃப் ஏ சடன் நான் அவருக்கு பின்னாடி துணைத் தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த பொறுப்புலையாக இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே எந்த தவறும் செஞ்சதே கிடையாது. அது அவருக்கே தெரியும். அவரே என்ன மீட்டிங்கில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், நாராயண் பாபு ரொம்ப நல்ல மனுஷன். எதுக்கு அவருக்கே நிறைய படத்தில் நான் தெலுங்கில் டப்பிங் பேசியிருக்கேன். நான் மெயின் ஹீரோஸ்க்கு கிட்டத்தட்ட 3600 படத்துக்கு மேலே தெலுங்கு, தமிழ். ஆமாம், தெலுங்கு தான். பட் அவருக்கு இருக்கிற பிஸியில் என்னை ப்ரொடியூசர்ஸ் என்னை பேச சொல்லியிருக்கேன். அவரே படத்தை பார்த்து உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னை பாராட்டியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டோட்டலி ஒரு விஷயம் சொல்லணும் சார், அவரோட கூட இருந்தாலே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும். எனக்கு அவர் என்னென்னே தெரில. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month முன்ன ஒரு இன்டர்வியூ, அதாவது இந்த எலெக்ஷன் இன்னும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தான் தெலுங்கு பேப்பர்ஸ். அதில் கூட நான் அவரை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கேன். என் அப்பா அம்மா பற்றி கூட நான் அவ்வளோவா பேசலை. ஃபோட்டோ அவர் என்னை இப்படி பிடிச்சிக்கிட்ட மாதிரி அந்த ஃபோட்டோ கலரில் போட்டு பக்கத்தில் என் ஃபேமிலி அப்படிலாம் போட்டு அவரை பற்றி நான் பெருமையாக தான் பேசினேன். அவங்கெல்லாம் இதே மாதிரி இன்டர்வியூவில் எல்லாமே பேசுங்க. அது மாதிரி இருந்த அவருக்கு என்னன்னு தெரியல, அது கண்ணு பட்டுச்சோ இல்லை சில ஜெல்சி பீப்புள் பண்ண வேலையோ எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்காதது நடந்திருக்கு. அவர் எதாக இருந்தாலும் நாராயண் பாபு இப்படி இருக்கணும்பா, இப்படி இருக்கணும், ஏதாவது தப்பு செஞ்சால் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆள். அவர் நடுவில் சில நாட்களாக, அதாவது சம் மந்த்ஸ் அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. எல்லாருக்குமே அது நடக்கும். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க என்னை டார்கெட் பண்ணிட்டாங்க. என்ன அவாய்ட் அவர் வீட்டில் மீட்டிங் நடக்கும்போது என்னை கூப்பிடணும். ஆஸ் அ வைஸ் பிரசிடென்ட் சின்சியராக இருக்கணும். ஒரு தப்பும் பண்ணாத என்ன அவாய்ட் பண்ணுறது எதுக்கு? ஆமாம், நேர்மையாக இருக்கிறவங்களை எப்பவுமே அது மாதிரி பண்ணக்கூடாது சார். அது நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். சரி, என்னடா இது? அப்புறம் எனக்கு ஃபோன் வருது, தெலுங்கு பீப்புள், டப்பிங், தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும், ஏன் சார் நீங்கள் அந்த ஆர்ஆர் சார் இதில் பொறுப்புக்கு எதுவுமே நீங்கள் வர மாதிரி தெரியலையே? ஏன்னா எனக்கு தெரியாது, மீட்டிங் நடந்ததே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு என்னமோ மிஸ்டர் கதிர் எனக்கு ஃபோன் பண்ணார். நாராயண் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கன்னு. சரி, நான் ஒன்று கேட்குறேன், ஏங்க என்னை ஆர்ஆர் சார் வீட்டில் மீட்டிங் நடக்கும்போது கூப்பிடல? என்னை கூப்பிட்டு இருந்தால் நான் வந்திருப்பேன். நீங்கள் எனக்கு பொறுப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு அனாவசியம். எனக்கு நான் இது மாதிரி என் கூட இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுறது என்னால் தாங்கிக்க முடியல. அண்டு நீங்கள் இந்த வாட்டி வாங்க, நம்ம உங்களுக்கு கௌரவப்படுத்துகிறோம், அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். திரும்பியும் ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கலை. ஏன்னா நான் ரொம்ப நொந்துட்டேன் அந்த விஷயத்தில். என்னடா நம்ம இப்படி சின்சியராக இருந்தால் நம்மளே இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. அப்புறம் நினச்சி, சரி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்களே, என்னோடய சர்வீஸ் வேணுன்றாங்க, நான் எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட் எடுப்பேன். கரோனா காலகட்டத்தில் சில பேர் என்னமோ நாங்கள் தான் செஞ்சவங்க சில பேரே சொல்கிறதில்ல. நான் கரோனா காலத்தில் யூனியன்லேருந்து அரிசி மூட்டை எடுத்து போய் என் காரில், என் 2 வீலரில் வச்சுக்கிட்டு பருப்பு ஆயிலெலாம் பாக்ஸ் எடுத்து முடியாதவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் உடம்பு சரியில்லை, வயதானவங்க, அவங்க வீட்டுக்கு நான் போய் கொடுத்துருக்கேன். அப்புறம் பெப்சியில் இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது நான் வேலை செஞ்சதுக்கு ஆதாரம். அந்த பெப்சி வளாகத்தில்
எல்லோரும் மெம்பர்ஸ் வராங்க, அரிசி மூட்டை தூக்குறது எனக்கும் நான் ஒரு சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட், எனக்கு நானும் தானே ஒர்க் பண்ணுறேன் வெயிலில், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இது மாதிரி ஒரு 10-15 டேஸ் ஒர்க் பண்ணேன் சார். ஆனால் அந்த விஷயமே வெளில வரல. பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதுக்கு எனக்கு மனசுக்கு பட்டுது, நான் செஞ்சேன். இதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் இதையும் துரோகிகள் அப்படி இப்படின்னு பேசுனது எனக்கு பிடிக்கவே இல்லை. வெற்றி அணியில் நான் என்னை வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக மிஸ்டர் நம்ம ராஜேந்திர சார் தலைவராக இப்போ நிற்க போகிறாரு இல்லையா, அவர் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி நிற்கணும் நாராயண் பாபு, தெலுங்கு சைட் ரெப்ரசன்ட் யாருமே இல்லையே, அதனால எனக்காக நீங்கள் வாங்க அப்படின்னாரு. யோசனை பண்ணேன். நான் ஆக்சுவலி சுயேட்சையாகவே நிற்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன், அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டாக. பட் இவர் என்ன சொன்னால், நீங்கள் ஜென்ரல் செக்ரட்டரியாக எங்களுங்க, அது வந்து ஒரு கீ ரோல். இது வரைக்கும் ஆனால் ஜென்ரல் செக்ரட்டரியாக தெலுங்குல இது வரைக்கும் யாரும் நின்றதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. சரி, மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா ஏதோ ஒன்று இருக்கணுமே நம்மளுக்கு பேக்கிங். ஸோ ராஜேந்திர சார் தலைவர், நான் ஜென்ரல் செக்ரட்டரி, மிஸ்டர் சாந்தகுமார் வந்து ட்ரெஷரர், இதே மாதிரி ஸ்ரீலேகா மேடம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்று தான் நான் சொன்னேன், நம்ம டப்பிங் மெம்பர்ஸுக்கு என்ன நல்லது செய்கிறோம் அதுதான் முக்கியம். அது பண்ணிவிட்டு அவங்க வாழ்வாதாரம் என்ன. ஆக்சுவலி அவர் எய்ம் இஸ் be good and do good. That is our policy. ஸோ யாராவது நம்ம பற்றி தப்பாக பேசுவாங்க, அதை பற்றி கவலைப்படல. மெம்பர் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது, டெஃபினட்டாக வெற்றி பெறுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போது தலைவர் எல்லோரும் உட்காந்து ஒரு சில இவர் தலைவர் சொல்லியிருப்பார், மெம்பர்ஸுக்கு வந்து இந்த மதிய உணவு, அது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணது எனக்கு ரொம்ப, நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் சின்ன வயசுலேருந்து. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2, அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீம், அதாவது முதியவர்களுக்கு. அப்புறம் கல்யாணம் இதுக்கு இதெல்லாம் காம்ப்ளீட் வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றுறது, இறந்து போனவங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருந்தது, அதை ஏற்றி விட்றாங்க. இது மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது. ஐ லைக் இட். நீங்கள் நல்ல கரெக்டாக சொல்லிங்க. ஆனால் சில தெலுங்கு மெம்பருக்கு வந்து தமிழ் தெரியாது, அதனால் நான் இப்போ தெலுங்குலேயும் பேச போகிறேன். சில பேர் என்னை கேட்டாங்க, சார் தமிழில் எங்களுக்கு படிக்கவும் தெரியாது, என்ன சொல்கிறீங்களோ தெரியல, எனக்கு தெலுங்கில் ஏதாவது மெசேஜஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நீங்கள் கேட்டதில் நான் கொடுக்குறேன். అందరికీ నమస్కారం. తర్వాత నేను మన వెట్రి అని దీంట్లో అదే రాజేంద్ర గారి తలమేలో నేను ఇది జనరల్ సెక్రటరీగా ఫస్ట్ టైం నిలబడతాను. మన తెలుగు సైడ్లో జనరల్ సెక్రటరీగా ఇంతవరకు ఎవరు నిలబడలేదు. నాకు అవకాశం ఇచ్చారు మీకు సేవ చేయడానికి. సో నా గురించి మీ అందరికీ తెలుసు, ఎందుకంటే నేను 40 ఏళ్ళుగా డబ్బింగ్ ఆర్టిస్ట్గా 3600 సినిమాలు చెప్పిన వాడిని. తమిళ్లోని, తెలుగులోని డబ్బింగ్ హీరోలకి, విలన్స్కి అందరికీ చెప్పాను. బెస్ట్ డబ్బింగ్ ఆర్టిస్ట్ అవార్డులు అన్నీ పొందాను. కానీ నేను డబ్బింగ్ మెంబర్ యొక్క బాధలు ఏంటో నేను బాగా అనుభవించిన వాడిని బిగినింగ్ డేస్లో. ఆ బాధలు మీరు పడకూడదు, ఎందుకంటే డబ్బింగ్ ఆర్టిస్టుల జీవితాలు వెరీ సెన్సిటివ్ అండి. మీరు బాగుండాలి, అదే నా ఉద్దేశం. అందుకనే రాజేంద్రన్ గారు ఏంటంటే, మాకు ఆర్ఆర్ గారు అంటే ఎప్పటికీ ఆయన అంటే మాకు గౌరవం ఉంది. ఈ గుండెల్లో ఆయన ఉన్నారు ఎప్పుడు. కానీ ప్రస్తుత పరిస్థితుల్లో నేను డెఫినెట్గా రాజేంద్రన్ గారి తలమేలో, ఐ మీన్ మన శాంతకుమార్ అందరూ ఉన్నారు. మంచి చేస్తేనే నేను ఎప్పుడు సపోర్ట్గా ఉంటాను, వాళ్ళు వెనుకుంటాను ఎప్పుడు. సో మెంబర్స్ భవిష్యత్తు కోసమే, వాళ్ళ సేఫ్టీ, హ్యాపీనెస్, ఫ్యూచర్, ఇదే మా మనసులో ఎప్పుడు ఉంటుంది. మీరు మమ్మల్ని డెఫినెట్గా పదవిలోకి తీసుకొస్తే మీకు అన్ని మంచి విషయాలు, ఐ మీన్ ఇప్పుడు కొంతమంది పనులు లేవండి. నేను హీరోలు చెప్తాను, వీళ్ళని చెప్తాను, నాలా కొంతమంది చెప్తారు, వాళ్ళు దే ఆర్ హ్యాపీ, నేను హ్యాపీగా ఉన్నాను కాదంటలే. నేను హైదరాబాద్కి వెళ్ళి డబ్బింగ్ చెప్తాను, ఇక్కడే చెప్తూ ఉంటాను, తమిళ్ చెప్తున్నాను. కానీ కొంతమందికి వర్క్ లేకుండా ఇంట్లో సఫర్ అవుతున్నారు. నాతో చాలామంది బాధపడ్డారు. ఆ ప్రాబ్లం నేను సాల్వ్ చేయాలనుకుంటున్నాను ఫస్ట్. బికాజ్ బయట కొన్ని కంపెనీలని బట్టి మనం తెలిసిన వాళ్ళు, కంపెనీ వాళ్ళు చెప్పారు నాతో, నాకు ఇచ్చిన వాగ్దానం అది, మనం కొన్ని వర్క్ తీసుకుందాం. ఆ వర్క్లో సైక్లింగ్ సిస్టంలో మీ అందరికీ వర్క్ ఇప్పిస్తాం. నేను దానికి డెఫినెట్గా గ్యారంటీ ఇస్తున్నాను. మీ అందరికీ పనులు ఇప్పిస్తాను. నేను దగ్గరుండి మా రాజేంద్ర గారి తలమేలో డెఫినెట్గా నేను చేసి తీరుతాను. ఎందుకంటే నేను పడ్డ బాధలు ఎవరూ పడకూడదు, అది నా ఏం అదేనండి. అందువల్ల బాగా ఆలోచించి మొత్తం నాకే కాదు, మా మొత్తం వెట్రి టీంకి
మీరు బాగా మంచి మెజారిటీతో అమోఘమైన వెట్రితో మీరు లీడింగ్ మాకు కావాలి. అప్పుడే మేము ఏ పనైనా చేయగలం. అందరినీ గెలిపించండి. ఇంకా చెప్పాలంటే చాలా విషయాలు ఉన్నాయండి. దయచేసి మనసులో పెట్టుకోండి. మాది డబ్బింగ్ వెట్రి అని. సో మమ్మల్ని గెలిపించే బాధ్యత మీ మీద పెడుతున్నాను. మాకు అవకాశం ఇవ్వండి. మేము తప్పకుండా మీకు మంచి చేస్తామని వాగ్దానం చేస్తున్నాను. నాకు నిజంగా ఎందుకంటే చాలా గర్వంగా ఉందండి. ముఖ్యంగా రాజేంద్రన్ గారి బాండింగ్ ఆర్ఆర్ గారితో, ఆర్ఆర్ గారు అంటే మన రాధారవి గారు, వారితో వారి బాండింగ్ ఏంటో నేను కళ్ళారా చూసిన వాడిని. ఏది కావాలన్నా ఆయన, నేను వచ్చిన కొత్త అనమాట, మాకు ఏదైనా సమస్య అయితే ఆయనతో చెప్పండి, ఈయన వెళ్ళి అప్రోచ్ అయ్యేవాడిని. సార్ ఇలాగ ఉందంటే నేను చెప్తాను, నేను రాధారవి గారితో చెప్పి ఆయన తీసుకెళ్ళేవారు. వాళ్ళిద్దరు ఆ బాండింగ్ అంత థిక్గా ఉండేదన్నమాట. తర్వాత సెల్వరాజు గారు ఉండేవారు, పాప ఆయన స్వర్గస్థులు అయ్యారు. నాకు ఆయన మంచి మిత్రులు. వారు రాధారవి గారికి ఒక్క మాటలో చెప్పాలంటే రాజేంద్రన్ గారు, సెల్వరాజు గారు ఆయనకి లెఫ్ట్ అండ్ రైట్ హ్యాండ్స్. అంటే ఇంతకాలంగా ఒక కలిసికట్టుగా రాధారవి గారి పేరు ఎప్పుడూ స్ట్రాంగ్గా ఉంటుంది, పర్ఫెక్ట్గా వెళ్ళింది. కొంతకాలంగా ఎందుకు అంటే ఎందుకు డిస్టర్బ్ అయింది, కొంతమంది స్వార్థం, వాళ్ళ స్వార్థమే ఈరోజు ఈ పరిస్థితికి కారణం. నేను గుండె మీద చేసి చెప్తాను సార్, నేను మెంబర్స్ కోసం ఏమైనా చేస్తాను. ఎందుకంటే నేను భగవంతుడి దయ వల్ల నేను బాగున్నాను, నా పిల్లలు మంచి పొజిషన్లో ఉన్నారు, ఐఎమ్ ఆల్ రైట్. కానీ ఈరోజు ప్రతి డబ్బింగ్ ఆర్టిస్ట్ తలెత్తుకుని తిరగాలి, అది నా ధ్యేయం. ఇదే, ఇంకెంతకన్నా నేను చెప్పలేను సార్. అందువల్ల మేము ఈ పదవిలోకి మొత్తం మాకు గెలిచిపిస్తే టోటల్గా అందరూ ఆ పదవిలో కూర్చొని వాళ్ళందరికీ మంచి చేయాలనే సదుద్దేశంతో చెప్తున్నాను. ధన్యవాదాలండి. థ్యాంక్ యూ. మిక్క నండ్రి. వణకం.